श्यामानंद प्रिय परानंद गुरु परांबा प्रिय परानंद सद्गुरु श्यामानंद प्रिय परानंद प्रभु परांबा प्रिय परानंद सद्गुरु पूर्णानंद प्रिय परानंद प्रभु पूर्णानंद प्रिय परानंद प्रभु पूर्णांबा सेवक परानंद सद्गुरु पूर्णांबा सेवक परानंद सद्गुरु ललितानंद नाथ प्रिय सद्गुरु भूमांबा सेवित परानंद सद्गुरु भूमांबा सेवित परानंद सद्गुरु ललितानंद नाथ नूत परानंद सद्गुरु परानंद सद्गुरु परानंद सद्गुरु सद्गुरु परानंद स्वामिनः जय. पुण्यानिमान परम भागवतान स्मरामि என்ற ரீதியிலே பரானந்த பஞ்சகம் பாகம் 2 தாமதி யதாசக்தி பரானந்தநாதராகிய சத்குரு லலிதானந்தநாதர் பூமாம்பாவால் தொழப்பெறுபவர் நமது ஸ்ரீகுரு ஆவார். ஷியாமாம்பா பிரிய ஷியாமானந்தநாதர் நமக்கு பரமகுரு ஆவார். பராம்பா சமேத பரானந்தநாதர் பரமேஷ்டி குரு ஆகின்றார். அப்பேற்பட்ட பரமேஷ்டி குரு அவருடைய பஞ்சகம் அதன் முதல் பாகத்திலே முதல் 2 ஸ்லோகங்களை அனுபவித்தோம். அதன் தொடரினை இப்பொழுது அனுபவிப்போம். தத்வாரா அனைவரும் உயர்ந்த குருபக்தரர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். ஜெய் சத்குரு சுவாமினா ஜெய். வேதாதிபியா பரம் சைவம் சைவாது வாமம் ச தட்சிணம் தட்சிணாட்ச பரம் கௌலம் கௌலாது பரதரம் நகி என்று கௌல தர்மமானது பரம ககனமான சாஸ்திரம். இது ஜிதேந்திரியர்களால் மட்டுமே உயர்நிலையை அடையக்கூடிய பூர்ண பிரகியை அடையக்கூடிய உத்தமாதிகாரிகளுக்கு என்றே ஏற்பட்டது. தந்திராலோகம் என்கின்ற கிரந்தத்திலே வேதாதிபியா பரம் சைவம் வேதாதிகளிலே உயர்ந்தது சைவ புராணம் சைவ மதம். ஷண்மதங்களிலே சைவ மதம். சைவாது வாமம் சைவத்திலிருந்து வந்துதான் வாமாச்சார பத்ததி. வாமம் ச தட்சிணம் என்று இருபாகமாக தட்சிணாச்சாரமும் இதிலிருந்து தோன்றியது. தட்சிணாச்ச பரம் கௌலம் தட்சிணாத் அனுபவத்தினாலே அந்த தட்சிணாத்து பரம் கௌலம் கௌலாத்து பரதரம் நகி. இந்த தட்சிணாச்சாரத்தினாலே உயர்ந்த நிலையை எழுதுகின்ற சாதகனுக்கு கௌலாத்து பரம்ன வித்யதே என்கின்ற உயர் ஞானமானது சித்திக்கின்றது. இதனை எழுத்தோதுகையிலே குலார்ணவம் கூறுகின்றது. குலம் சக்தி இது புரோக்தம். குலம் என்றாலே குண்டலினி என்று ஒரு சக்தம். குண்டலினி ரூபா சக்தி குலம் இது கத்தியதே என்று வாக்கியம். குலம் சக்தி இது புரோக்தம் அகுலம் சிவ உச்சதே. இதற்கு விருத்தமானது அது சிவம் என்று கூறப்படுகின்றது. சிவம் சைவம் என்று கூறப்படுகின்றது. குலே அகுலஸ்ய சம்பந்தா. குலத்திலே அகுலமும் சம்பந்தம் உண்டு என்று காட்டப்படுகின்றது. சம்பந்தா கௌலமித்யபிதீயதே. இந்த சம்பந்தம்தான் கௌலம் என்று கூறப்படுகின்றது. கௌலசாஸ்திரம் பரம் என்று கூறிய குலார்ணவம் அது என்ன என்று கூறுகையிலே குலம் என்றால் குண்டலினி சக்தி. அதன் உத்ரேகமே கௌலமாக மாறுகின்றது. அகுலம் என்று கூறினால் அது சிவம் என்று ஆகிவிடும். குலே இந்த குலத்திலே குண்டலினி சக்தியிலே அகுலசிய சம்பந்தா ஒரு சம்பந்தம் உண்டு. அது கௌலமித்யபிதீயதே கௌலம் என்று கூறப்படுகின்றது. கங்கா யமுனையோர் மத்தியே யோ வசேத் சதீரஹ ச புருஷஹ சமஹான் பவதி அப்படின்னு ஒரு வாக்கியம். கங்கா யமுனையோர் மத்தியே இருக்கின்ற இடத்திலே இருந்து தவம் செய்வது என்பது பெரிய புண்ணியதமமான காரியம். ஆனால் அது இந்த பௌராணிகமான வாக்கியம். குலார்ணவ தந்திரத்திலே ஆரம்பிக்கையிலே கூறுகின்றார், கங்கா யமுனையோர் மத்தியே த்வௌ மத்ஸ்யௌ சரத சதா தௌ மத்ஸ்யௌ பக்ஷயேத் யஸ்து சபவேன் மத்ஸ்ய சாதகா. இதற்கு முன்னாடி
மாம்ச பக்ஷணம் சர்வதா வர்ஜியம் என்று கூறிய குலார்ணவம் இவ்விடத்திலே கூறுகின்றது. கங்கா யமுனே இடா பிங்களே துவே நாடி நத்யௌ. கங்கை யமுனை என்று நதிகளின் நாமத்தை கூறியது யாது எனில் அது இடா பிங்களை என்கின்ற இரு நாடிகள். தயோர் நத்யோர் மத்தியே அவ்விட இரண்டு நாடிகளுக்கு நடுவிலே ஸ்வாச பிரஸ்வாச நாமகோ ஸ்வாசம் பிரஸ்வாசம் என்கின்ற பெயர் கொண்ட துவௌ மத்ஸ்யோ இரண்டு மீன்கள் சதைவ பிரமதா இந்த நாடிகளுக்கு ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவிய வண்ணம் இருக்கும் இந்த இரண்டு மத்ஸ்யங்கள் எஸ் சாதகா பிராணாயாம பலேனா தௌ பிரகுஹ்ய இந்த இரண்டு மீன்களை அதாவது இடை பிங்களை என்கின்ற ஊர்தமுகமான பிரம்ம தேஜஸை குறிக்கின்ற அந்த மீன்களாகிய அவ்விரண்டினை பிரகிருஹ்ய தன் வசப்படுத்தி கும்பகேன சஹஸ்ரார புண்டரீகே ஸ்தாபயதி கும்பகத்தினால் பலம் பெற்று மேலும் அதை உத்தரித்து மூலாதாராத்து உத்தித வீத்யா விதி ரந்திரம் சௌரம் சாந்திரம் வியாபிய விஹார ஜ்வலிதாங்கீம் ஏயம் சூக்ஷ்மாத்து சூக்ஷ்மத்துனுஸ்தாம் சுகரூபாம் கௌரீம் அம்பாம் அம்புரஹாட்சியும் அஹமீடே என்று பகவத்பாதாள் இதையே சூச்சகமாக கூறிய விஷயத்தை கோலார்ணம் எடுத்துக்கொண்டு கூறுகின்றது. சஹஸ்ரார புண்டரீகத்திலே அந்த சஹஸ்ரதள பத்மத்திலே பிராணாயாமேன பலஹா எஸ் சாதகா தௌ பிரகுஹ்ய கும்பகேன உத்தாபயத்வா சயேவ வஸ்துதோ மீனபக்ஷி. இந்த மீன்களை உண்பவன் யார் என்றால் அந்த சஹஸ்ராரத்திலே உத்வரேதஸை கொண்டு செலுத்தியவன் எவனோ அவனுக்கு சகலமும் சித்திக்கும், சகலமும் தெரிய வரும். ஆனால் இது எவ்வாறு ஏற்படும் என்று மேலும் விஸ்தரிக்கையிலே சத் சங்கேன பவேன் முக்திஹி என்று ஆரம்பிக்கின்றார். சத் சங்கேன பவேன் முக்திஹி முக்தி அசத் சங்கேன பந்தனம் அசத் சங்கத்தினால் பந்தனமும் அசத் சங்க முத்ரணம் யத்தோ தன் முத்ரா பரிகீர்த்திதா சிவேன சக்தியாக பிராணைச்ச சுஷும்னாயாக சம்யோகே பரமாத்மானம் ச யோ ந பஷ்யதி. இந்த ஊர்தரேதஸாக இருக்கின்ற ஜிதேந்திரியன் பரஸ்திரீஷு யோ நித்தியம் கிளீவஹா பிற பெண்டிரிடம் தான் ஒரு நபும்சகன் போல் இருந்து கொண்டு பரநிந்தாயம் அவ்வாறே தனக்கு ஏற்படுகின்ற நிந்தையை வாக்விஹீனா ஒரு மௌனிய ஒரு மூக்கனை போல் ஒரு ஊமை போல் வாய்த்திறந்து கூறாது சர்வதா ச யோ ஜிதேந்திரா எவன் ஜிதேந்திரனா இருக்கின்றானோ அவனே பிரம்மனிஷ்டனாவான், அவனே பிராமணன் என்றும் அவனே வாமாச்சாரத்திலே உயர் அதிகாரி என்றும் இது மேற்கொண்டு கூறிக்கொண்டு செல்கின்றது. வீணா வத்ய வினோத கீத நிரதாம் நிரம்சுகோல்லாசினீம் பிம்போஷ்டிம் நவயாவகார்த்ர சரணாமாகிர்ன கேசாலகாம் மிருத்வங்கீம் சிதசங்க குண்டலதராம் மாணிக்யபூஷோஜ்வலாம் மாதங்கீம் பிரணதோஸ்மி சுஸ்மிதமுகீம் தாம் தேவீம் சுகஷ்யாமலாம் என்று குலார்ணவ தந்திரம் மாதங்கியை எவள் நிகம்யதே ஞாயத்தே அனேன இது நிகமஹா என்று கூறப்பட்ட விஷயத்திலே நமக்கு அனைத்தையும் மறைபொருளையும் எடுத்துக் கொடுக்கின்றாளோ அந்த பரதேவதையை இங்கே சுதித்து கொண்டு மேலே செல்கின்றது. அவ்வாறு ஜிதேந்திரியனாக இருந்த கௌலாச்சாரிய வரர்களுள் சிரேஷ்டதமமாக கருதப்படுபவர் ஸ்ரீ பரானந்தநாதர். லலிதானந்தநாதருக்கு பரமகுரு ஆவார், ஷியாமானந்தநாதருக்கு ஸ்ரீகுரு ஆவார். அப்பேற்பட்ட உயர்ந்த சக்த திலகமான பரானந்தநாதரின் பஞ்சகத்திலே 3வது ஸ்லோகம் என்று நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். குலார்ணவம் ஸ்துதித்த அந்த பரதேவதையின் பிரசாதத்தினாலே பரானந்தநாதரின் பெருமையை ஓரளவுக்கு தெரிய முயற்சிப்போம். பரானந்தஸ்ய பதே பத பத்மலாலனம் சுபூர்வ ஜன்மாதி சத்கர்மதாரணம் வரம் பரம் பாரங்கதோ மகோன்னதம் பவேதிதம் மே வவ ஜன்ம ஜன்மனி. பரானந்தஸ்ய பதபத்ம லாலனம் பரானந்தநாதருடைய திருவடியை தன் மடியிலே இருத்தி காலை பிடித்து அனவரதம் கைங்கரியம் செய்தவர் ஷியாமாம்பா பிரிய ஷியாமானந்தநாதர். அது அவருக்கு எவ்வாறு சித்தி ஆயிற்று? சுபூர்வ ஜன்மாதி சத்கர்மதாரணம் அநேக கோடி பூர்வ ஜென்மங்களிலே செய்த உயர்ந்த அனுஷ்டான பலன், தவத்தின் பலன், பூர்வ புண்ணியங்களின் பலன். அதனால் இப்பேற்பட்ட குருநாதர் அவருக்கு வைக்கப் பெற்றார். வரம் பரம் பாரங்கதோ மகோன்னதம் சகல மந்திர தந்திர
யந்திர சாஸ்திரங்களிலும் உயர்ந்த பரங்கதராய் இருந்து கொண்டு மகோன்னதமான நிலையிலே மனசினாலும் வாக்கினாலும் காயத்தினாலும் இருந்து கொண்டு இருப்பவரை நமது பரமேஷ்டி குருவை பவேதிதம் மே பவ ஜன்ம ஜன்மணி, இவர் நமது பரமேஷ்டி குருவாக என்றும் ஜன்ம ஜன்மாந்தரங்களிலும் இவர் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை. பரானந்த என்ற தீக்ஷா நாமத்தை பூர்ணானந்தநாதர் ஏன் வைத்திருக்கலாம் என்று பார்த்தால், பரம் ஆனந்தம், அது பரமானந்தம் என்று கூறப்படுகின்றது. The highest bliss or transcendental happiness, transcendent happiness என்று கூறப்படும் பரத்திற்கும் பரமான உயர்நிலையிலே அந்த ஆனந்த தத்துவத்திலே தான் மூழ்கி யாண்டும் அதிலேயே நீடித்து நிலைப்பவர். இதை சுப்ரீம் ஸ்டேட் என்று கூறலாம். ஆனந்தம் என்ற பதமே பிரம்மத்தை குறிப்பது. அது நீங்கள் சத்து சித்து ஆனந்தம் என்று சச்சிதானந்தம் என்று கூறினால், சத்து என்றால் எக்ஸிஸ்டன்ஸ், சித் என்றால் கான்சியஸ்னஸ், ஆனந்தம் என்றால் பிளிஸ். இந்த பியூர் பிளிஸ் இந்த பூர்ணமான ஆனந்த ஸ்வரூபம் சச்சிதானந்தம் என்றும், அதுவே உயர்நிலை என்றும், அதுவே பிரம்ம தத்துவத்தை அறிய வைக்கும் டிரான்செண்டன்ட் ஹாப்பினஸ் என்றும் கூறப்படுகின்ற விஷயம். இது சாதாரணமான இஹலோகத்திலே இருக்கின்ற மெட்டீரியல் ஹாப்பினஸுக்கும் இதற்கும் லவலேசமும் சந்தேகம் இல்லை, சம்பந்தம் இல்லை. இது சரீரத்திற்கோ அல்லது மனதிற்கோ ஏற்படுகின்ற ஆனந்த அலைகளை தாண்டி உயர்நிலையிலே இருக்கின்ற அழிவில்லாத உயர் ஆனந்தம் என்று கருதப்படுவது. இந்த சரீரத்திற்கோ மனதிற்கோ ஏற்படுகின்ற ஆனந்தம் என்பது தாத்காலிகமானது. பரமானந்தம் என்பது the permanent state of inner bliss or peace or joy, whatever you call it. அதுதான் இந்த ஆத்மாவுடைய உயர்ந்ததான ட்ரூ நேச்சர் ஆஃப் ஆத்மன். இந்த ஆனந்தம் என்ற பதமே 4 விதமாக பிரித்து கூறுவது என்று ஒரு வழக்கம் உண்டு. இது வேதாந்திகளின் ஒரு வாக்கு. மர்த்தியானந்தம் என்றால் அழியக்கூடியது, தாத்காலிகமானது, அது உள்ளிலும் ஏற்படலாம் வெளியிலும் ஏற்படலாம். ஜீவானந்தம் அல்லது ஆத்மானந்தம் என்றால் ஆத்மாவினால் அனுபவிக்கப்படுகின்ற பீயிங் பை இட் செல்ஃப் என்று கூறுவார்கள். அந்த அனுபவம் என்பது தூக்கத்தை தாண்டிய தூக்கம், அதாவது கனவுகளுக்கு அப்பாற்பட்ட சுஷுப்தியிலே ஏற்படுகின்ற ஒரு ஆனந்தமயமான ஒரு தூக்கம். இதற்கும் சில கட்டுப்பாடுகள் உண்டு. இந்த அனுபவம் இந்த ஆத்மனுக்கு அது விடுவதற்கு முன்னால் ஏற்படுகின்ற விடிவு காலம் என்றும் கூறலாம். பிரம்மானந்தமோ தான் அந்த பரவஸ்துவிலே லயித்திருக்கின்றோம், தன்னன்றி உலகில் யாதும் இல்லை என்கின்ற உயர் ஆனந்தம். பக்தியானந்தமோ அது பகவானுக்கோ பகவத் பக்தர்களாகிய பாகவதர்களுக்கோ அல்லது பாகவத வரேண்யராக இருக்கின்ற குருநாதாளுக்கோ செய்கின்ற கைங்கரியத்தினால் ஏற்படுவது என்று 4 விதமாக கூறப்படுகின்ற ஆனந்தம். அப்பேற்பட்ட பரா ஆனந்தத்தை யாண்டும் அனுபவித்து அழிவில்லாத உயர் ஞானத்திலே தாக்குரா நிலையிலே தன்னன்றி உலகில் வேறொன்றும் இல்லை என்ற அந்த ஒரு பரபிரம்மாகார வஸ்துவிலே தொய்ந்த மனமும் வாக்கும் காயமும் உடைய அதிலிருந்து விட்டு பிரியாத நிலையிலே இருப்பவர்களுக்கு பரானந்த என்ற சப்தம் பொருந்தும் என்றால், இதையே முழுமூச்சாக கொண்டு ஜன்ம ஜன்மாந்தரத்திலே செய்த தவத்தின் பயனினாலே பூர்ணானந்தருக்கு ஆட்பட்ட பரானந்தநாதர் இவ்வாறு இருக்க வேண்டும், இவ்வாறுதான் இருக்க வேண்டும். சுவானந்ததம் பரமே பதே லப்யஹ சமோக்ஷ மார்கே கமனீயசலனம் சப்ரேம வீக்ஷைஹ யமேவ போஷகம் நமாமி கௌலார்ய சமஷ்டிரூபிணம் நமாமி கௌலார்ய சமஷ்டிரூபிணம். சுஆனந்ததம் சுவானந்ததம் பரமே பதே லப்யஹ, பரமபதத்திலே வைகுண்டத்திலே கிடைக்கக்கூடிய சதா பஷ்யந்தி சூரயா அந்த பரவஸ்துவை, அந்த வைகுண்டம் சொர்க்கத்தில் மேலே இருக்கின்றது, அது ஒரு தனி உலகம். அதை செல்வதற்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ், சில அத்தியாவசியமான குணங்கள், அனுபவங்கள், தபஸ், அந்த அத்தியூகம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த தவம் வேண்டும். அது நாமத்தினாலேயே கிடைக்கக்கூடிய தவம். ஆனந்ததம் அது பெரும் ஆனந்தத்தை தரக்கூடியது. பரமே பதேவ லப்யஹா அந்த பரம்பொருள் பரவாசுதேவனாக இருக்கின்ற வைகுண்டத்திலே கிடைக்கக்கூடியது.
ச மோக்ஷ மார்க்கே கமனீய ஜாலனம். அந்த ஆனந்தமே மோட்ச மார்க்கத்திலே பீடுநடை போட்டு செல்லக்கூடிய உத்வேகத்தை தரக்கூடியது. சப்ரேம வீக்ஷைஹி இயமேவ போழகம். அவ்வாறு மோட்ச மார்க்கத்திற்கு செல்லக்கூடிய அடியெடுத்து வைத்த சாதகர்களை சப்ரேம வீக்ஷைஹி கருணை நிறைந்த பிரேம நிறைந்த ஆதுரத்தினாலே இந்த ஒரு குழந்தை மேலே வரமாட்டானா? இந்த ஒரு வஸ்து நம்மிடம் வந்து சேராதா? இவன் நீ எவ்வளவு காலம்தான் பிறப்பு இறப்பு என்று புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்கின்ற அந்த ஸ்திதியிலேயே இருக்கின்றான் என்று சப்ரேம வீக்ஷைஹி கருணை நிறைந்த கடைக்கண் பார்வைகளினாலே இயமேவ போஷகம். நமக்கு எது இருந்தால் அது பிராப்தியாகுமோ வனைத்தியம் தரக்கூடியவர். கடைக்கண் வீச்சினாலே நம்மை போஷிப்பவர், லாலிப்பவர், நம்மை உத்தாரணம் செய்யக்கூடியவர். அப்பேற்பட்டவரை நமாமி கௌலாரிய சமஷ்டி ரூபிணம். கௌல ஆரிய என்ற பதத்தினாலே கௌல சித்தி அடைந்தவர்களை அல்ல கௌலவரர்களை உயர்ந்த சாதக குலத்திலே உதித்து உயர்ந்த பദ്ധதியிலே உயர்ந்த மணியர்களுக்கு ஆட்பட்டு அவர்களால் தயாரிக்கப்பட்ட வஸ்துவாக இருக்கின்றவர்களுள் உயர்ந்தவரான அந்த பேர்பட்ட கௌலவரர்களிலே கௌலாரியர்களே அவர்கள் அனைவரையும் ஒன்றாக திரட்டி ஒரு உருவம் பண்ணினால் அந்த சமஷ்டி ரூபமாக இருப்பவர் நமது பரானந்தநாதர். பேர்பட்ட பரம்பரையிலே நம்மையும் ஒரு பொருட்டாக மதித்து ஏற்றுக்கொண்ட அவருடைய கட்டாட்ச கண், அந்த கருணை நிறைந்த அவருடைய வீச்சுதான் காரணம், அருள் ஒளிதான் காரணம். அருள் வீச்சுது, அருள் நோக்கு, அதுதான் நமக்கு வேண்டுவனை வேண்டும் நேரத்திலே வேண்டும் வழியிலே வேண்டும் விதமாக தந்து நம்மை மேல் நோக்கி எடுத்து சென்று தன் அருகிலேயே வைத்து லாலனை செய்யக்கூடியது ஆகும். நமாமி நித்யம் வர பத்மநேத்ரிணம். நமாமி நித்யம் வர பத்மநேத்ரிணம். அனவரதமும் நித்தியம் வர பத்மநேத்திரம் உயர்ந்த புண்டரீக அன்றளந்த தாமரை போன்ற கண்ணிதழ்களை உடையவர். கருணையினாலே விரிந்த கண்கள், நம்மை போஷிக்க வேண்டும் என்று கடாட்சித்த பலத்தினாலே விரிந்த கண்கள். லலிதானந்தநாதர் அவரை சேர்ந்தவர் என்று நம்மை எல்லாம் ஆட்கொண்ட அந்த கருணை, இவன் வருவானா 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 என்று பார்த்து பார்த்து பண்டரிநாதனுக்கு கண்கள் பூத்து போய்விட்டனவாம். அவ்வாறு பூத்ததினாலே ஏற்பட்டிருந்தால்தான் புண்டரீகாட்சன் என்று அவனுக்கு நாமம் என்று நாமதேவர் ஒரு அபங்கத்திலே கொடுக்கின்றார். அதுபோல் வர பத்ம நேத்ரினம், அன்றளந்த தாமரை போன்ற கண்களை உடையவர். அவரை நமாமி நித்தியம், அனவரதும் நாம் அனுக்ஷணமும் நினைக்க வேண்டும். பவாமி சத்யம் ஜகதேக சூத்ரிணம். பவாமி சத்யம் பவாமி, நாம் நிதமும் நித்தியம் சத்தியம் பவாமி, நாம் ஆக வேண்டும். என்னவாக ஆக வேண்டும்? சத்யஸ்ய சத்யம் ரத சத்ய நேத்திரம். கண்ணபிரான் தோண்டும் பொழுது தேவர்கள் எல்லாம் ஸ்துதிக்கின்றார். பிரம்மாவுடைய தலைமையிலே சத்யஸ்ய சத்யம், சத்தியத்திற்கும் சத்தியமான வஸ்து, ரத சத்ய நேத்தம், ரதம் சத்தியம் என்று இரண்டு கண்களை உடையவரான அந்த கண்ணபிரான் ஜெகதேக சூத்ரினம், உலகிலே அனைத்து வஸ்துக்களையும் ஆட்டி வைக்கும் ஜெகதாதி குருவான அந்த கிருஷ்ணன் இவர்தான் என்கின்றேன். பவாமி சத்யம் ஜெகதேக சூத்ரினம், உலகனைத்தையும் தன்னால் ஆட்டி வைக்க இயலும் உயர் சக்திகளை பெற்றவர். அல்லது நம் மனமாகிய ஜகத்தினை ஏகசூத்திரதாரியாக இருந்து கொண்டு வழி நடத்துபவர். அல்லது அவருடைய பதாஸ்ரதரான ஷாமாம்பா ஷாமானந்தநாதர், அவருடைய பதாங்கிதரான பூமாம்பா சமேத ரத்தானந்தநாதரை வழியிலே வந்தமையினாலே நம்மை கிடைக்கும் பார்வையினாலே குளிர கண் கட்டாட்சித்து நம்மை உத்தாரணம் செய்யக்கூடிய சூத்திரதாரி அவர். அவ்வாறு பசக்கயிற்றினால் நம்மை வலிய இழுத்திராவிடில் நாம் மந்திரோபதேசம், புரஸ்சரணம், பூஜை இதை தவிர மற்றது எதையும் அறியாதவர்களாக ஆகிவிடுவோம். அவருடைய கட்டாட்ச பலத்தால் அறிய வேண்டியவை அனைத்தும் அவர் உச்சித காலத்திலே போதித்த வண்ணம் இருக்கின்றார். ஸ்மரதாபி ஹிருத்யம் புவனார்த்தி ஸ்மரதாபி ஹிருத்யம் புவனார்த்தி, மனசிலே சங்கல்பித்த மாத்திரத்திலே சகல ஜீவராசிகளுக்கும் வரக்கூடிய
சகலவிதமான ஆபத்துக்களையும், சகலவிதமான துயர்களையும், சகலவிதமான சோகங்களையும், சகலவிதமான அரிஷ்டங்களையும், சகலவிதமான துக்கங்களையும், அனைத்து துயர் அனைத்தையும் துடைத்து நம்மை உத்தரித்து கட்டாட்சித்து நம்மை போஷித்து வளர்த்து சேர்க்கும் இடத்திலே சிவபுரத்திலே சேர்க்க அதற்குண்டான தகுதியை தரக்கூடியவர். ஸ்மரதாபி, அவரை நினைத்த மாற்றத்திலே ஹிருத்யம், நம் ஆகாசத்திலே இருந்து கொண்டு அவ்வாறே ஆகட்டும் என்று கூறக்கூடியவர். ஹிருத்யம் வேத்யம் என்று ஒரு பதம் உண்டு. அடிமனத்திலே இருக்கின்ற அந்த பரவஸ்துவை, பிரம்மாண்ட வஸ்துவை, அந்த ஆலமரத்துக்கு விதை போன்றதாக அங்குஷ்ட மாத்திரம் ஸ்மரதம் அமலம் என்று பாவதம் எதை கூறுகின்றதோ, அங்குஷ்ட பரிமாணம் இருந்து கொண்டு அந்த பரமாத்மா ஹிருதயாகாசத்திலே ஒளிந்து கொண்டு அந்த ஆவரணங்களினால், மாயை என்கின்ற பகுதியை துணை கொண்டு ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த ஆவரணங்கள், அந்த 9 ஆவரணங்களையும் தாண்டிய நிலையிலே நாம் சென்று விட்டால் அந்த திரிகோண மத்தியஸ்த விந்து ஸ்வரூபத்திலே தான் விகசித்து கொண்டு காமேஸ்வரியாக இருக்கின்ற அந்த உயர்த்த துவந்தங்களை காட்டிவிடுவார் அல்லவா, அவர் செய்வார். ஸ்மரதாபி, அவரை நினைத்த மாத்திரத்திலே இதயாகாசத்திலே இதை ஒளிவிக்கக்கூடியவர். நமாமி கௌலாரிய சமஷ்டி ரூபம், அப்பேற்பட்ட கௌலாரியர்களுள் உயர்ந்தவரான அல்லது கௌலவரர்களிலே சித்த புருஷர்களிலே உயர்ந்த மண்டல மகாமண்டலேஸ்வரராக இருந்தாலும் அவர்களை எல்லாம் ஓர் உருவாக திரட்டினால் அத்துணை மகாமண்டலேஸ்வரர்களையும் ஒரு சமஷ்டி ரூபமாக பிடித்து உருவாக்கினால் அவர்தான் நம் பரானந்தநாதர். அவர்தான் தன்னில் தான் ரமித்திருப்பவர். அவர்தான் கௌலாது பரம் நாஸ்தி பரம் தத்துவம் என்றெல்லாம் கூறக்கூடியவர். அவருடைய அனுகிரகத்தினாலே அனைத்தும் நமக்கு சித்திக்கும் என்பதிலே லவலேசமும் இல்லை. லவலேசமும் சம்சயம் வேண்டாம். இதற்கு விஷயங்கள் மகத்தான விசுவாசம் குருச்சரணாரவிந்தங்களிலே அவர் போதித்த ஆகமம் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது, அது கல்பசாஸ்திரமா, கல்ப கிரந்தமா, அல்லது பட்டல கிரந்தமா, பத்ததி கிரந்தமா, அல்லது பீஜகோஷமா, மந்திரசாஸ்திரமா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்யாமல் குருநாதர் இது நமக்கு தரப்பட்ட வஸ்து. தன்மந்திராத்ய ஷடக்ஷி க்ஷீணம் யத்ரிதீயாத்ய கோச்சரம் ரஹஸ்யாலோச்சனம் மந்த்ரஹ ரஹஸ்சன்ன அபுனர் ஹரம் ரஹஸ்சன்ன உபஹன் அரம். ஜபாத் சித்தி வராணனே என்று பரமேஸ்வரன் கொடுக்கப்பட்ட மந்திரத்தை, மந்திர தீட்சையினால் பெறப்பட்டதை மந்திர பீட்டிகையிலே இருத்தி ஸ்மசான சாதனை செய்து சவபீடத்தில் அமர்ந்து அந்த வன அரண்யங்களிலிருந்து அரண்ய பீடத்திலே அமர்ந்து ஷாமா பீட்டம் என்கின்ற உயர்ந்த அந்த சாதனைகள் எல்லாம் முடித்தால் பின்னர் குருநாதர் தந்த அந்த யந்திரத்திலே அனைத்தையும் நீ காணலாம் என்று அவர் கூறுவதுதான் சாஸ்வதமான ஆனந்தத்திற்கு ஹேது. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனம் ச தேவதாஹ தன்மந்திரம் பிராமணாதீனம் தஸ்மாத் பிராமண தேவதாஹ தேவோபி தம் நமசந்தி யச தர்ம சகாயகா என்று ஒரு பழமொழி. பரவஸ்துவும் சாதகர்களை எவன் சாதக குலத்தை உத்தாரணம் செய்வதற்கு என்று பிறந்திருக்கின்றானோ அப்பேற்பட்டவர்களிடத்திலே தனிப்பிரீத்தியை காட்டுகின்றான். அப்பேற்பட்ட ஷியாமானந்தநாதரின் குருவான ஸ்ரீ குருவான பரானந்தநாதரின் பஞ்சகம் வாக்கிற்கும் மனதிற்கும் காயத்திற்கும் கற்பனைக்கும் நமது சங்கல்பத்திற்கும் என்ன அலைகளுக்கும் அப்பாற்பட்டதான உயர்ந்ததான கௌல பரம்பரையிலே நாம் ஆட்பட்டிருக்கின்றோம். பரமேஷ்டி குருவாக வைத்த பூர்வ புண்ணிய பலாத்தை குருநாதரின் திருவடி துகளாக நாம் இருந்தபடியால் பரானந்தநாதரின் கருணைக்கு நாம் ஆட்பட்டு ஜெகதேக சூத்திரதாரியான அவருடைய ஆணைக்குட்பட்டு அனைத்தையும் செய்த வண்ணம் இருக்க குருநாதர் சொன்னதை செய்தாய் அல்லவா வந்து சேர் என்று கூறும் நாள் நமக்கு அருகிலேயே இருந்தாலும் நமக்கு தெரியாது, வெகு தூரத்தில் இருந்தாலும் புரியாது, அல்லது அதிசீக்கிரமேவ லப்யம் என்பதும் புரியாது. இது கோலசாஸ்திரமே பரம ககனமான சாஸ்திரம். அதிசுலபம் அஸ்மதாச்சாரிய சந்நிதவு என்று ஒரு வாக்கியம். அப்பேற்பட்ட ஆச்சாரிய பரம்பரையிலே ஆட்பட்ட பிரபாவத்தினாலே அவரை உருவகப்படுத்த முயன்று தோல்வியிட்டிருக்கின்றேன் என்பதுதான் சத்தியம். ஆயினும் சிசு ஜல்பனமாக அவருடைய குரவக என்று ஒரு புஷ்பம், மல்லியிலே ஒரு வகை
வாடாமல்லி என்று பெயர். அது சொர்க்காதி சுரவனங்களில்தான் பூக்கும். ஆனால் இது போன்ற ஸ்துதிகள் வாடாமல்லியாக இருந்து இனி வரும் சந்ததியினருக்கும் இப்பேற்பட்ட ஒரு குருநாதர் இருந்தார் என்று எடுத்தோதுவதற்காக எழுதப்பட்ட இந்த எண்ண அலைகளின் எழுத்து வடிவத்தை வாடாமல்லியாக அவருடைய திருவடியிலே சமர்ப்பிப்பதிலே பெருமை கொள்கின்றோம். பஞ்சகம் ஸ்ரீ பரானந்தஸ்ய பரமானந்ததாயகம் ஸ்வபக்தானம் சஹிருதய காதரம் பவ ஹரகம். பஞ்சகம் ஸ்ரீ பரானந்தஸ்ய பரானந்தநாதனுடைய இந்த ஸ்துதி பஞ்சகமானது பரம ஆனந்ததாயகம். அவர் எந்த ஒரு உயர் ஆனந்தத்தை அனுபவித்தாரோ அந்த பராபாவத்தை நமக்கும் அருளி, பரா பக்தியை நமக்கு அருளி, அந்த பரா ஆனந்தத்தையும் அருளி, ஸ்வபக்தானாம் தன்னை அண்டிய இவன் லலிதானந்தநாதரை சேர்ந்தவன், இவர் ஷாமானந்தனை சேர்ந்தவன், இவர் ஷாமாம்பா பிரியன் பூமாம்பா பிரியன் என்றெல்லாம் கொண்டாடும் குருநாத பரம்பரையிலே ஸ்வபக்தானாம் தன்னை அண்டிய சாதகர்களுக்கு சஹிருதயமாக காத்தரம் மிகவும் ஆதுரத்தோடு இவன் வரவேண்டுமே நம்மிடம், இவன் இவ்வாறு இருக்கின்றானே என்ற அவர் ஆதங்கப்படுகின்றார். அப்பேற்பட்டவர் பவஹாரகம், நமக்கு பிறப்பு இறப்பு என்கின்ற சூழலிலிருந்து விடுதலை தரக்கூடியவர். அப்பேற்பட்ட குருநாதருடைய திருவடி பெருமையை ஓரளவுக்கு கூற முயற்சித்து தொற்றுவிட்டோம். ஆனாலும் என் வாக்கிலும் அடியானுடைய திருவாக்கிலும் ஒரு குழந்தை சொல்வது தாயாருக்கு எவ்வாறு ஆனந்தமாக இருக்கின்றதோ, உமாச்சி பார் என்றால் தாயார் சந்தோஷப்படுவார். உமாச்சி என்றால் உமாமேஸ்வரன் என்று சொல்லி வைத்திருப்பதினாலே குழந்தையிடம் உமாமேஸ்வரன் என்று சொன்னால் சொல்லாது. உமாச்சி என்றால் ஓடி சொல்லும், தேடி செல்லும், தேடி வைத்து நாடி வைத்து கொண்டாடும். அந்த நிலையிலே நம்மை வைத்திருக்கின்ற குருநாதருடைய உயர்ந்த பெருமைகளை, அளப்பரிய பெருமைகளே யதாவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக என்று வேதம் கூறிக்கும் உயர்நிலையிலே விளங்குகின்ற இந்த பராவஸ்துவின் பராதாசனான கௌலாரியர் வரர்களுள் சமஷ்டி ரூபமாக இருக்கின்ற அவருடைய பெருமையை கூறி அனைவரும் இதை கேட்பவர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ்ந்து இவ்வனைத்தையும் அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சமர்ப்பிக்கின்றோம். सद्गुरु चरणारविंद की जय, पराम्बा समेत परानंद भगवान की जय, समस्त साधु मंडल की जय.